திருச்செந்தூர் முருகனோட ஆசியோடும், நவகிரகங்களோட துணையோடும், பஞ்சபூதங்களுடைய அனுகிரகத்தோடும் இந்த ஒரு நிகழ்வை நம்ம இனிதே துவங்கலாம். உங்களுடைய டவுட்டுகள நீங்க கடைசியா கேளுங்க. அதுக்கிடையே நம்ம சொல்றத மட்டும் நம்ம கேட்டுட்டு வாங்க. இப்ப உங்களுக்கு தெரியும். நட்சத்திரத்த நம்ம ஏன் எடுக்கணும்? எதுக்கு பார்க்கணும் அப்படின்னம்னா, எந்த கோயிலுக்கு போனாலும் உங்களுக்கே தெரியும். எந்த கோயிலுக்கு போனாலும் உங்களுடைய நட்சத்திரம் என்ன? முதல்ல கேட்கக்கூடிய கேள்வி ஒரு ஐயர் கேட்கிறாருன்னா, நீங்க என்ன நட்சத்திரம்? ஒண்ணும் இல்ல ஒரு குழந்தை பிறந்திருக்குது ஹாஸ்பிட்டல்ல. குழந்தை பிறந்து கொஞ்ச நேரத்துல கழிச்சு ஆணா, பெண்ணான்னு தெரிஞ்ச உடனே, அடுத்த கேள்வி உடனே அங்க தெரிஞ்ச ஜோசியர்கிட்டயோ, இல்ல வேற யார்ட்டயோ முதல்ல அந்த பெண் குழந்தையா இருந்தாலும் சரி, ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி, அது என்ன நட்சத்திரம்? அதுக்கப்புறம் தான் என்ன ராசி? அதுக்கப்புறம் தான் லக்னம் அப்படிங்கிறத பார்க்குறாங்க. அப்ப நட்சத்திரத்துக்கு வலிமை ரொம்ப ரொம்ப அதிகம். நட்சத்திரத்தின் அடிப்படையில் உருவானது தான் கிரகங்களே தவிர, நட்சத்திரம் இல்லாமல் எந்த ஒரு விஷயங்கள் இல்ல. அதுக்கு தான் பழமொழி கிராமத்து சைட்லலாம் சொல்லியிருப்பாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது சாரம் இல்லாதவன் சோரம் போயிருவான் அப்படிம்பாங்க பழமொழி. அதாவது சாரம் இல்லைன்னா சோரம் போயிரும்னு ஒரு பழமொழி இருக்குது. சாரம்ன்னா என்ன? ஒரு கிரகம் ஏதாச்சும் ஒரு நட்சத்திரத்தில் இருக்கும். அந்த நட்சத்திரத்தில் இருந்தா தான் அந்த கிரகம் முழுமையா வலிமையா செயல்பட முடியும். இல்லைன்னா செயல்பட முடியாது. அதுக்கு தான் சாரம் பார்க்கணுங்கிறது. அதை விட இன்னொரு விஷயம், ஒரு கட்டடம் கட்டக்கூடிய ஒரு கலைஞர்கள் இருக்காங்க அப்படின்னா, 2 மாடி கட்டுறோம், 3 மாடி கட்டுறோம் அப்படின்னா, அந்த கட்டடத்துக்கு முதல்ல சாரம் வேணும். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். சாரம்னா என்ன? ஒரு 7 அடி மட்டத்துக்கு 3 அடி மட்டத்துக்கு செவுத்த கட்டிட்டாங்கன்னாவே, அந்த கட்டடத்துக்கு மேல கட்டுறதுக்கு 2 குச்சிகள வச்சு கம்பி மாரி ஒரு குச்சி கட்டி 4 பலகைய போட்டு, அதுல நின்னு 7 அடி மட்டம் கட்டணும். அதுக்கு மேல 7 அடி மட்டத்துல மறுக்க கொஞ்சம் வளர்த்தியா ஒரு குச்சி கட்டி, அங்க ஒரு சாரம் போட்டு இப்படியே தொடர்ந்து எத்தன மாடி கட்டுனாலும் சாரம் வேணும். சாரம் இல்லைன்னா அந்த கட்டடத்த அவங்க கட்டி முடிச்சுட்டு வர முடியாது. ஒரு பெயிண்ட் அடிச்சுட்டு வர முடியாது. ஒரு இடத்துல நின்னு வேலை செஞ்சுட்டு வர முடியாது. அப்ப நம்ம ஒரு வீட்டுக்கு எப்படி ஒரு சாரத்துக்கு அந்த சாரம்ங்கிற ஒரு மரத்த நட்டு மேல போக போக போகணும்னா அந்த சாரம் வேணும். அதே மாரி தான் ஜோதிடத்திலயும் நட்சத்திர சாரங்கள் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. அத வச்சு தான் முதல்ல ஒரு நட்சத்திரத்துல பிறந்தா தான் அந்த நட்சத்திரம் என்ன கிரகம்னு தெரியும். நீங்க என்ன கிரகத்தோடைய ஆதிக்கத்துல பிறந்தீங்க அப்படின்னு தெரியும். அதுக்கப்புறம் தான் பிறந்த உடனே நீங்க என்ன திசையில பிறந்திருக்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே கூட நீங்க என்ன நட்சத்திரத்துல இருக்கிறீங்கன்னு இப்ப தெரிஞ்சாதான் இந்த நட்சத்திரத்துல பிறந்தீங்கன்னு தெரியும். அப்ப நட்சத்திரம் அப்படிங்கிறது பொதுவா 27 நட்சத்திரம். எல்லாருமே தெரியும். நட்சத்திர மண்டலம்ங்கிறது 27 நட்சத்திரம். அப்ப இந்த 27 நட்சத்திரம் அப்படிங்கிறது அஸ்வினி முதற்கொண்டு எல்லாத்துக்குமே தெரியும். இருந்தாலும் நம்ம திருப்பி சொல்லுவோம். அஸ்வினி முதற்கொண்டு அஸ்வினி, மகம், அதாவது அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுசம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. இதுதான் 27 நட்சத்திரம். அப்ப இந்த 27 நட்சத்திரத்தை தான் 3 நட்சத்திரங்கள் சேர்ந்ததுக்கு ஒரு கேப்டன், ஒரு தலைவர்னு வச்சுக்கல. 3 நட்சத்திரத்துக்கு ஒரு தலைவர். அப்ப 3 நட்சத்திரத்துக்கு ஒரு தலைவர் அப்படின்னா 27 நட்சத்திரத்துக்கு 9 இன்டு 3 3 9 3 27. அப்ப 9 கிரகங்கள் வர்றாங்க. அப்ப 3 நட்சத்திரத்துக்கு ஒரு தலைவன். அப்ப ஒரு 3 நட்சத்திரத்துடைய தலைவன் யாராருன்னு கண்டுபிடிக்கணும். அப்ப காலச்சக்கரத்துல அந்த ராசி மண்டலத்துல எடுத்த உடனே முதல் நட்சத்திரமே அஸ்வினி நட்சத்திரம் தான். அப்ப நம்மளுக்கு அஸ்வினி யாருடைய நட்சத்திரம் அப்படின்னு தெரியணும். அப்ப அஸ்வினி அப்படிங்கிறதே கேதுவுடைய நட்சத்திரம். அப்ப அஸ்வினி நட்சத்திரத்துடைய 3 நட்சத்திரங்கள் என்னென்ன நட்சத்திரம்னா அஸ்வினி, மகம், மூலம் இந்த 3 நட்சத்திரமே கேதுவுடைய நட்சத்திரம். இந்த 3 கிரகங்களுக்கும் அதாவது 3 நட்சத்திரத்துக்குமே தலைவன் யாரு அப்படின்னா கேது பகவான் தான். அப்போ ஒருத்தர் அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தாலும் சரி, மக நட்சத்திரத்துல பிறந்தாலும் சரி, மூல நட்சத்திரத்துல பிறந்தாலும் சரி, அவங்க பிறக்கக்கூடிய திசை என்ன திசைன்னு வரும்? கேது திசையில பிறந்திருக்கிறாங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி 2வது நட்சத்திரங்கிறது பரணி நட்சத்திரம். அப்ப இந்த பரணியோட 2 நட்சத்திரம் கூட சேர்ந்து வரும். அது என்னென்ன நட்சத்திரம்னா, இந்த பரணி நட்சத்திரமும், பூர நட்சத்திரமும்,
பூராட நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரமே பரணியோடைய கிளைகள் தான். இவங்களுக்கு எல்லாம் தலைவர் யாருன்னா சுக்கிரன். அப்ப சுக்கிரனுடைய நட்சத்திரம் என்னன்னு கேட்டா, நம்ம பரணி, பூரம், பூராடம்னு சொல்லணும். அப்போ ஒரு குழந்தை பரணி நட்சத்திரத்துல பிறக்குது அப்படின்னாவே, எடுத்த உடனே அந்த குழந்தைக்கு சுக்கிர திசையில தான் பிறக்கும். அதே மாரி பரணிக்கு எடுத்தது கிருத்திகை நட்சத்திரம், உத்தர நட்சத்திரம், உத்தராட நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரத்துக்குமே தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, சூரிய பகவான் தான். அப்ப சூரியனோட நட்சத்திரம் யாருன்னு கேட்டா, நம்ம மனசுல என்ன தெரியணும்? கிருத்திகை, உத்தரம், உத்தராடம். இது சூரியனோட நட்சத்திரம். சூரியனுக்கு அடுத்தது சந்திரனோட நட்சத்திரம். அதுதான் ரோகிணி நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரத்துக்கு தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, அதுதான் சந்திரன். மனசுல வச்சுக்கணும் நீங்க எல்லாம். அப்ப ரோகிணி நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பிறந்தாலும் சரி, அஸ்த நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பிறந்தாலும் சரி, திருவோண நட்சத்திரத்துல பிறந்தாலும் பிறக்கிறப்ப அந்த குழந்தை சந்திர திசையில பிறந்திருக்குது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கணும். அதுக்கு அடுத்தது சொல்லுங்க ஐயா. கொஞ்ச நேரம் பேசாம இருங்க. கடைசியில வந்து ஐயா கிட்ட, ஏன்னா அவர் வந்துகிட்டு இருக்கிறாரு, அதுக்காக தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அவர் வந்து இடையில ஜாயிண்ட் ஆகிக்குவாரு. ஒரு 10 நிமிஷம் நம்ம அதுக்காக நம்ம அதனுடைய அவர் சொல்லக்கூடிய தொகுப்புகள் தான் நம்ம ஆல்ரெடி பேசிட்டு இருக்கிறோம். மிருகசீரிடம், சித்திர, அவிட்ட நட்சத்திரம் அப்படிங்கிறது செவ்வாயோட நட்சத்திரம். செவ்வாயோடைய 3 நட்சத்திரம்னு கேட்டா மிருகசீரிடம், சித்திர, அவிட்டம். அப்ப இந்த நட்சத்திரத்துல யாரு பிறந்தாலும் பிறக்கிறப்ப அவங்களுக்கு செவ்வாய் திசை. அதுக்கடுத்து வரக்கூடிய நட்சத்திரம் திருவாதிர, சுவாதி, சதயம். இந்த 3 நட்சத்திரத்துடைய தலைவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ராகு பகவான். அப்ப இந்த திருவாதிரையில ஒரு குழந்தை பிறந்தாலும் சரி, சுவாதியில பிறந்தாலும் சரி, சதயத்துல பிறந்தாலும் பிறக்கிறப்ப அந்த குழந்தை ராகு திசையில பிறக்குது அப்படின்னு அர்த்தம். ராகுக்கு எடுத்தது பாத்தீங்கன்னா புனர்பூசணம், விசாகம், பூரட்டாதி. இந்த 3 நட்சத்திரத்துடைய தலைவன் வந்து குரு பகவான். அப்ப புனர்பூசம், விசாகம், பூரட்டாதியில ஒரு குழந்தை பிறந்தா அவங்களுக்கு பிறக்கிறப்ப நடக்கக்கூடிய திசை குரு திசை. அதுக்கு அடுத்தது பூச நட்சத்திரம், அனுச நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரத்துக்குமே சொந்தன்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் தான் இந்த 3 நட்சத்திரத்துடைய தலைவனே. அப்ப இந்த 3 நட்சத்திரத்துல யாரு பிறந்தாலும் பிறக்கக்கூடிய திசை சனி திசை. ஆயில்யம், கேட்ட, ரேவதி. இந்த 3 நட்சத்திரமே அப்படிங்கிறது நம்மளுக்கு புதனுடைய நட்சத்திரம். யார் ஒருத்தர் ஆயில்யத்துல பிறந்தாலும் கேட்டையில பிறந்தாலும் அவங்களுக்கு பிறக்கக்கூடிய அந்த திசை அப்படிங்கிறது புதனுடைய திசையில பிறப்பாங்க. அப்ப இந்த 27 நட்சத்திரங்களும் 3 நட்சத்திரங்களாக சேர்ந்து ஒரு கிரகங்களுக்கு ஆதிக்கத்தை கொடுக்கிறது. அப்ப இந்த 9 கிரகங்களும் யார் அடிப்படையில இயங்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நட்சத்திரத்தின் அடிப்படையில் தான் இயங்குறாங்க. அப்ப நட்சத்திரமே வலிமை வாய்ந்தது. ஒரு கிரகம் எந்த வீட்டுல இருக்குதுங்கிறது முக்கியம் கிடையாது. அது எந்த நட்சத்திரத்துல இருக்குதோ அதனுடைய வேலையைத்தான் செய்யும். எந்த ஒரு ஜாதகத்துல ஒரு கிரகங்களுடைய தசாபுத்தி நடக்குதுன்னா அந்த கிரகங்கள் எந்த வீட்டுல இருக்குதோ அதை செய்யும். அதையும் தாண்டி அந்த கிரகங்கள் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அவருடைய பலனை வலிமையாக செய்யும். அதை நம்ம நல்லா முழுக்க முழுக்க தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு 27 நட்சத்திரத்துல 2 நட்சத்திரத்துக்கு மட்டும் ரொம்ப வலிமை அதிகம், மதிப்பு மரியாதையோட கூப்பிடுவாங்க. யாரு எந்தெந்த நட்சத்திரத்தை கூப்பிடுவாங்க? திரு வாதிரை அப்படிம்பாங்க. அந்த நட்சத்திரத்துக்கு ஒரு முன்னாடியே பாத்தீங்கன்னா திருன்னு வந்துடும் ராகுக்கு. அதே மாதிரி சந்திரனோட நட்சத்திரத்துக்கு திரு ஓணம் அப்படிம்பாங்க. அப்ப இந்த 2 நட்சத்திரமே நம்ம ஜாதகத்துல மதிப்பு மிக்க நட்சத்திரம். நல்லா தெரிஞ்சுக்கணும், மதிப்பு மிக்க நட்சத்திரம். அப்ப இந்த திருவாதிரை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க நம்ம சிவனுடைய ஆதிக்கத்தை கொண்டு அமைஞ்ச ஒரு நட்சத்திரம் திருவாதிரை அப்படிங்கிறது. அதே மாதிரி பல ரகசியங்கள் நிறைந்த நட்சத்திரம். அதே மாதிரி திருவோணம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த திருப்பார்கடலில் பள்ளி கொண்ட அந்த பரந்தாமனுடைய நான் ஒரு கிளாஸ் இருக்கிறமா கூப்பிடுறேன்மா அப்புறமேரு பரந்தாமனுடைய நட்சத்திரம். அப்ப இந்த 2
அப்ப நட்சத்திரங்கிறது எப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட நேரத்துல இந்த ஆகாயத்துல சந்திரன் எந்த இடத்துல நிக்கிறாரோ, அந்த இடத்தத்தான் நம்ம நட்சத்திரங்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு குறிப்பிட்ட நேரத்துல சந்திரன் எந்த இடத்துல நிக்கிறாரோ, அந்த இடத்தத்தான் நம்ம நட்சத்திரம்னு சொல்றோம். அந்த நட்சத்திரம் தான் 27 நட்சத்திரம். அந்த 27 நட்சத்திரத்தை வைத்து தான் இந்த உலகமே இயங்குகிறது. எல்லாருமே அந்த நட்சத்திரத்த போல அவங்களுடைய குணாதிசயங்கள் அதிகமாக இருக்கும். அதாவது இதுல ராசி மண்டலத்துல உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அஸ்வினி, பரணி, கிருத்திகை அப்படிங்கிற 1ஆம் பாதத்து வரைக்குமே இந்த நட்சத்திரம் 3 நட்சத்திரம் அடங்கியது ஒரு ராசி. மேச ராசி. 9 பாதங்கள். அதாவது வந்து பாத்தீங்கன்னா, 3 நட்சத்திரம் கிட்டத்தட்ட 9 பாதங்கள் ஒரு ராசிக்குள்ள இருக்கு. அப்ப ராசி என்பது எல்லாமே இந்த நட்சத்திரத்தோடைய தொகுப்பு எல்லாம் ஒண்ணு சேர்ந்தா தான் ராசி. ஆனா நட்சத்திரம்ங்கிறது தனித்தன்மை வாய்ந்தது. பர்ட்டிகுலரா தனித்தன்மை வாய்ந்தது. இப்ப ஒரு அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்க பாத்தீங்கன்னா, அவங்களுடைய ஃபர்ஸ்ட் கேது மாரியே அவங்களோட ஆதிக்கம் இருக்கு. கேதுன்னு என்ன? தனிமையை விரும்புறது. கொஞ்சம் அதாவது கூட்டத்துல கலந்துக்காம ஒரு டிஸ்டன்ஸ்ல அப்படியே எந்நேரம் அதிகமா பேசாம. இது அந்த கேதுவோட ஆதிக்கம். இதே சுக்கிரனோட ஆதிக்கம்னு வச்சுக்கங்க. அவங்க எப்பயுமே பாத்தீங்கன்னா, எல்லாத்துக்கிட்டயும் கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு, ஒரு ஜாலியா, ஒரு என்டர்டெயின்மென்ட்டா அப்படி இருக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா, அப்படியே நட்சத்திரத்துக்காக மாறிட்டே இருப்பாங்க. இப்ப சூரியனோட நட்சத்திரம்னு வச்சுக்கங்க. இந்த கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த நட்சத்திரம் எல்லாமே எப்பயுமே அவங்களுக்குன்னு ஒரு கிரேட உருவாக்கிக்கிட்டே இருப்பாங்க. எந்த இடத்துக்கு போனா நம்மளுக்கு தான் அப்படிங்கிற மாரி ஒரு இருக்கும். அந்த நட்சத்திரத்துடைய குணாதிசயங்கள் போலத்தான் அவங்களுடைய தன்மை இருக்கும். இப்ப சந்திரனோட நட்சத்திரம், அது இந்த ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இவங்க எல்லாமே எப்பயுமே எல்லாத்துக்கும் இரக்கப்படக்கூடிய ஒரு ஒரு எந்த ஒரு விஷயத்த சொன்னாலும், "என்னப்பா அப்படி ஒரு அன்பா, பாசமா, பிரியமா" பெருசா அவங்கள பத்தி தவறா சொல்லாமயும், கொஞ்சம் அன்பு அரவணைப்போட போகக்கூடிய ஒரு உறுப்பு. அதான் சந்திரன். செவ்வாயோட நட்சத்திரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க, எந்த இடத்த போனாலும் ஒரு ஆளுமை பண்றது. எதா இருந்தாலும் ஒரு அவசரப்படுறது. எடுத்த உடனே என்ன பேசணும் தெரியாம பேசிப்படுறது இந்த நட்சத்திரம். அப்புறமேல வருத்தப்படுறது. அப்ப இந்த ராகுவோட நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதையுமே பேச்சவே அப்படி பெருசா நம்மளுக்கு தான் எல்லாம் தெரிஞ்ச மாரியே பேசுறது. அந்த கிரகங்கள் தன்னுடைய வேலைய அப்படியே நட்சத்திர ரீதியாக செஞ்சுட்டே இருக்கு. குருவோட நட்சத்திரம். அவங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா, தரமா பேசுவாங்க. புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி நட்சத்திரம் எல்லாம் ஒரு கடவுளுக்கு நிகராக, ஒரு ஆசிரியருக்கு நிகராக, ஒரு மதிப்பு, மரியாதையோடு பேசுவாங்க. சனி நட்சத்திரத்துக்காரங்க இந்த பூசம், அனுசம், உத்திரட்டாதி தன்னைத்தானே சில இடத்துல தாழ்த்திக்குவாங்க. அவங்களுக்கு எல்லா திறமையும் இருக்கும். ஆனா என்னால அவங்களுக்குள்ள ஒரு ஃபீலிங் தன்னைத்தானே வருத்திக் கொள்ளக்கூடிய ஒரு ஃபீலிங் இருக்கு. புதனோட நட்சத்திரம் இடத்துக்கு தகுந்த மாரி ஜாலியா பேசி அந்த இடத்த எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாம பண்ணிட்டு வந்துருவாங்க. அப்ப இப்படித்தான் ஒரு ஒரு மனிதனுடைய செயல்பாடுகள் கூட நட்சத்திரத்தின் அடிப்படையில் தான் இயங்குகிறதே தவிர, கிரகங்களுடைய அடிப்படையில் இயங்குவதில்லை. ஒருத்தருக்கு நல்ல பலன் நடக்கணும்னாலும், அந்த நடக்கக்கூடிய தசா புத்திகள் எந்த கிரகத்திலிருந்து, எந்த நட்சத்திரத்தில் இருந்து, எந்த பாதத்தில் இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறாரோ, அதன் ரீதியாகத்தான் நீங்கள் பலன்களை எதிர்பார்க்க முடியும். அப்ப நட்சத்திர ஜோதிடத்திற்கு வலிமை அதிகம். நட்சத்திரம் பார்க்காதவர்கள் சாரம் பார்க்காமல் எந்த ஒரு விஷயத்தில் சேர்ந்தால் அந்த காரியங்கள் சோரம் போய்விடும். அதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. இதே கேபி ஜோதிடத்துல ஒரு கிரகம் எந்த வீட்டுல இருக்குதுங்கிறது முக்கியம் இல்ல. எந்த நட்சத்திரத்தில் இருக்குதுங்கிறது முக்கியம் இல்ல. அந்த கிரகம் எந்த உப நட்சத்திரத்தில் இருக்கிறதோ அதுதான் வலிமை வாய்ந்தது. அது அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு வீடு 12 ராசிகள் அப்படிங்கிறது இப்ப ராசி அப்படிங்கிறது பொதுவா சென்னையில் சென்னை அப்படின்னு ஒரு அர்த்தம். இப்ப சென்னையில நான் சென்னையில இருக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு ராசி. கிரகம் அப்படிங்கிறது நான் சென்னையில பர்ட்டிகுலரா கோயம்பேட்டுல இருக்கிறேன் அப்படிங்கிறது கிரகம். ஆனா அந்த நட்சத்திரம் உபநட்சத்திரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பர்ட்டிகுலரா இந்த கோயம்பேட்டுல கரெக்டா பஸ் ஸ்டாண்டு கிட்ட முன்னாடி பாத்தீங்கன்னா எழுதியிருக்கும் கலைஞர் அப்படின்ட்டு ஒரு நூற்றாண்டு விழா
அது ஒரு போர்டு மாதிரி போட்டிருக்கோம். அந்த இடத்த கரெக்டா நான் நிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, நம்மள வந்து கரெக்டா வந்து அதே இடத்துல லொகேஷன் லொகேஷன் நல்லா புரிஞ்சுக்கங்க. உபநட்சத்திரம் என்பது லொகேஷன். தட்டி விட்டா அதே இடத்துல போய் நம்ம நின்னு நம்மளுடைய காரியத்தை முடிக்கலாம். அப்ப நட்சத்திரம் என்பது ரொம்ப ரொம்ப வலிமை. நட்சத்திரத்தை வச்சுதான் இந்த உலகத்தில் அனைத்து செயல்பாடுகளும் நடந்துகிட்டு இருக்குது. அப்போ ஒருத்தர் யாரோட சேர்ந்தா ஜெயிக்கலாம், எந்த உணவுகளை சாப்பிட்டா ஜெயிக்கலாம், யார் நம்மளோட சேர்ந்தா ஆகாது, யாரோட தொழில் செஞ்சா பிரச்சனை, என்ன மாதிரி காரியங்களுக்கு எந்த நட்சத்திரத்துல செய்யணும், அது கீழ் நோக்கு நட்சத்திரத்துல செய்யணுமா, மேல் நோக்கு நட்சத்திரத்துல செய்யணுமா, இப்படி எல்லா விஷயத்தையும் நட்சத்திரத்தின் அடிப்படையாகவே வாழ்க்கை தரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதை வச்சாதான் நம்ம ஜெயிக்க முடியும். அப்ப இந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது முதல்ல உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இந்த நட்சத்திரத்தை எதுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தாராபலன் பார்ப்பதற்கு மிக ரொம்ப அவசியம் பார்க்குறாங்க. தாராபலன் பார்க்கறது. தாராபலன்னா என்ன? நம்ம ஒரு காரியத்தை செய்றோம். பண ரீதியான, பேச்சு ரீதியான 2ஆம் பாவம் சம்பந்தப்பட்ட செயல்களை செய்யும் பொழுது, அந்த பாவகத்துக்கு உண்டான தாராபலனை பார்த்து செய்யணும். ஒரு வீடு கட்டுறாங்க, ஒரு நிலம் வாங்குறாங்க, ஒரு கார் வாங்குறாங்க, பூமி வாங்குறாங்க அப்படின்னா, அந்த செயல்களுக்கு உண்டான பாவம் 4ஆம் பாவம். அதன் சார்ந்த செய்றாங்க. அப்ப தாராபலன் என்பது பார்த்து பண்ணுவது ஒவ்வொருத்தருடைய காரியத்திலும் வெற்றியை குடுக்கும், சந்தோஷத்தை குடுக்கும், மிகப்பெரிய அற்புதமான வளர்ச்சி குடுக்கும். அப்ப தாராபலன் அப்படின்னா 9 கிரகங்கள் இருக்கு உங்களுக்கு தெரியும். கேதுல இருந்து அடுத்தது வந்து ரேவதி புதன் வரைக்கும் இருக்குது. இதுல அவங்களுடைய பிறந்த நட்சத்திரத்துக்கு தான் நீங்க கரெக்டா அந்த தாராபலன் பார்க்கணும். பிறந்த நட்சத்திரத்துக்கு தான். இப்ப நீங்க கேதுவோட நட்சத்திரத்துல எடுத்த உடனே கேது, சுக்கிரன் அப்படி வரக்கூடாது. ஒரு உதாரணத்துக்கு பரணி நட்சத்திரத்துல பிறந்தாங்கன்னா, பரணி நட்சத்திரம் 1ன்னு வச்சுக்கணும். அதாவது சுக்கிரன் 1ன்னு வச்சுக்கணும். அட்லீஸ்ட் ஒருவேளை குருவோட நட்சத்திரத்துல பிறக்குறாங்க, புனர்பூச நட்சத்திரத்துல பிறக்குறாங்கன்னா, அது குருவ 1ஆ வச்சுக்கணும். ஒருவேளை புதனுடைய நட்சத்திரத்துல பிறக்குறாங்க, அது ஆயில்யம், கேட்ட, ரேவதி எந்த நட்சத்திரத்துல பிறந்தாலும், அது உங்களுக்கு தாராபலன்ல 1ன்னு அர்த்தம். அப்ப நீங்க என்ன நட்சத்திரத்துல பிறக்கிறீங்களோ, அதைத்தான் முதல் தாராபலனாக முதல்ல எடுத்து. அப்ப தாராபலன்கிறது 9 விதமான தாராபலன் அடங்கிய செயல்கள். அதுதான் நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரம் எதுவோ அந்த நட்சத்திரத்தான் ஜென்ம தாரா அப்படிங்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்மளுடைய பிறந்த நட்சத்திரம் ஒரு உதாரணத்திற்கு இப்ப நான் பிறந்திருக்கிறேன். பரணி நட்சத்திரம். அப்ப இந்த பரணி நட்சத்திரத்தை தான் நான் ஜென்ம தாராபலன் எடுத்துக்கணும். இதுல இருந்துதான் அடுத்தது 2வது தாரா, 3வது தாரா, 4வது தாரா, 5வது தாரா, 6வது தாரா, 7வது தாராபலன், 8வது தாராபலன், 9வது தாராபலன் இப்படி நம்ம பார்க்கணும். இதுல இந்த 9 தாராபலன்லயே முதல் வரக்கூடிய தாரை என்ன தாரைனா ஜென்ம தாரைன்னு பேரு. இது நட்சத்திரத்தோட அடிப்படையில தான் இந்த தாராபலனே இயங்கும். அப்ப ஜென்ம தாரை அப்படின்னா அந்த ஜென்மத்தாரை அப்படிங்கக்கூடிய நாள்ல மன கிளேசங்களை ஏற்படுத்தும். தொழில் சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளை அந்த அன்னைக்கு செய்யாம இருக்கணும். இவ்வளவுதான் ஜென்மத்தாராவுல செய்யக்கூடியது என்னன்னா, தொழில் ரீதியான புதிய முயற்சிகளை நம்ம தவிர்த்துக்கணும். இப்போ பரணி நட்சத்திரம்னு வச்சுக்கங்க. என்னுடைய ஜென்ம நட்சத்திரமான நட்சத்திரத்தன்னைக்கு நான் ஒரு தொழில் தொடங்குறதோ, அடுத்தது ஒரு ஒரு நண்பர்களை பார்க்கக்கூடிய விஷயத்துல மன வருத்தங்களோ இது எல்லாமே கொடுக்கும். அது ஜென்மத்தாரான்னு பேரு. 2வது தாரை அப்படிங்கிறது சம்பத்து தாரான்னு அர்த்தம். சம்பத்து தாரானா என்ன அப்படின்னா பண வரவை குறிக்கக்கூடியது, பொருள் வரவை குறிக்கக்கூடியது. அப்ப உங்களுடைய நட்சத்திரத்திற்கு 2வது நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல அப்ப பரணி நட்சத்திரம்னா அது சுக்கிரனோட நட்சத்திரம். உதாரணத்துக்கு சொல்லி சொல்லி சொன்னா உங்களுக்கு புரிகிறதுக்காக 2வதா வரக்கூடிய நட்சத்திரம் சூரியனோட நட்சத்திரம். அப்ப இந்த கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த நட்சத்திரம் வர்ற நாள் எல்லாமே உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை செய்யறதுக்கு, பொருளாதார ரீதியாக, பண ரீதியாக பேச்சுவார்த்தை சம்பந்தப்பட்டதுக்கும், ஒரு நல்ல ஒரு குடும்பத்தோடு கோயில் விழாக்கள்ல கலந்துக்கிறதுக்காகவும், இது மாதிரி தனம், குடும்பம், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களுக்கு இந்த சம்பத்து தாரை சிறப்பா இருக்கும். ஒரு பொண்ணு பார்க்க போலாமா? சூப்பரா போலாம்.
குடும்ப ரீதியா கோயிலுக்கு போலாமா? சூப்பரா போலாம். ஒரு நல்ல விசேஷங்கள பத்தி பேச போறோமா? தாராளமா போலாம். அப்ப இந்த 2வது தாரா அப்படிங்கிறது அருமையான தன வரவுக்கும், பொருள் வரவுக்கும் சூப்பர் அப்படின்னு அர்த்தம். 3வது தாரைக்கு பேரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விபத்து தாரைன்னு பேரு. நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்ப சுக்கிரனோட நட்சத்திரம் சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் அதுதான் ஜென்ம தாரைன்னா, சுக்கிரனுக்கு அடுத்தது சூரியன் அப்படிங்கிறது சம்பத்து தாரை. 3வதா வரக்கூடிய தாரை விபத்து தாரை. அப்ப சுக்கிரன், சூரியன், சந்திரன். அப்ப இந்த ரோகிணி நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம். இப்ப நான் பேசுறது எல்லாமே பரணிக்கு பேசிட்டு இருக்கிறேன். இதே மாரி உங்களுடைய நட்சத்திரத்துக்கு நீங்க அப்படியே லைனா பேசிக்கணும். ஏன்னா புரிதலுக்காக நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்ப இந்த 3வது நட்சத்திரத்துக்கு பேர் என்னன்னா, விபத்து தாரை அப்படின்னு பேரு. விபத்து தாரைன்னா என்ன? விபத்துகள் அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணணும்? புதிய முயற்சிகள எதையும் செய்யக்கூடாது. நீண்ட தூர பயணங்கள மேற்கொள்ளக்கூடாது. கடன் முக்கியமா வாங்கவே கூடாது. ஜாமீன் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு போகவே கூடாது. அப்ப இந்த நேரத்துல எல்லாம் இந்த 3வது விபத்து தாரை நடக்கக்கூடிய பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க, இந்த ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இந்த வரக்கூடிய நாள்ல புதிய முயற்சிகள செய்யறது, பயணங்கள செய்யறது, ஜாமீன் கையெழுத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு போறது, அடுத்தது பத்திரப்பதிவு ரிஜிஸ்டர் சம்பந்தப்பட்ட எழுத்துப்பூர்வமான செயல்களை செய்வது, இதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். அப்படி செய்தால் பிரச்சனைக்கு ஆளாயிருவாங்க. இதுதான் நம்ம பேசக்கூடிய விஷயம். விபத்து தாரைக்கு அப்புறம் 4வது தாரை அப்படின்னா சேமத்தாரைன்னு பேரு. சேமம்னா சொல்றாங்கல்ல, ஆத்துல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? சேமமா இருக்காங்க. ஆத்துல எல்லாருமே சேமமா இருக்காங்க. சேமம்னா என்ன? சௌக்கியம். அப்ப நல்ல ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு சுகத்த தேடி ஒரு ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மென்ட்க்கு போறோமா? சேமத்தாரையில போலாம். சூப்பரா இருக்கும். ஒரு நிலம் வாங்கலாமா? சூப்பரா வாங்குங்க. வண்டி வாங்கலாமா? அற்புதமா வாங்குங்க. வீடு கட்டுறீங்களா? சூப்பரா கட்டுங்க. இந்த 4வது தாரையில மிகப்பெரிய ஒரு அற்புதமான நல்ல வீடு, வண்டி, வாகனம், சுகம், ஆரோக்கியம், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு முன்னெடுத்து வைக்கிறது. இது எல்லாமே சிறப்பா இருக்கும். ஆனா, இதுல ஒரு நல்ல ஒரு விஷயத்த கவனிச்சுக்கணும். உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 4வதா வரக்கூடிய தாரை என்ன தாரையோ, அந்த தாரையில் ஒரு நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரமாக வரும். அத மனசுல வச்சுக்கிட்டே இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்ப நான் சுக்கிரனோட நட்சத்திரம்னு சொல்லிட்டேன். சுக்கிரன், சூரியன் 2, சந்திரன் 3, செவ்வாயோட நட்சத்திரம் நான் சேமமான நட்சத்திரம்னு சொல்லிட்டேன். அப்ப சேமமான நட்சத்திரங்கிறதுக்காக நீங்க இந்த மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம்னு இருக்கு. இந்த 3 நட்சத்திரம் இருக்குது. நீங்க இந்த அவிட்ட நட்சத்திரத்துக்காரங்க, இந்த சுக்கிரனோட நட்சத்திரத்துல பிறந்தவங்க, நான் அவிட்டத்துல அதுவும் பரணியில பிறந்தவங்க. மெயினா பாத்துக்கங்க. அப்ப பரணியில பிறந்தவங்க இந்த 4வது தாரை சேமத்தாரைன்ட்டு அவிட்ட நட்சத்திரம் வர்ற நாள்ல ஒரு காரியங்கள செய்யக்கூடாது. ஏன் அப்படின்னா, அதுதான் வைநாசிக நட்சத்திரம்னு பேரு. இந்த இடத்துல இத ஒரு மென்ஷன் பண்ணிக்கணும். யாருக்காச்சும் டவுட் வரும். ஏன்னா, நீங்க பிறந்த நட்சத்திரத்துக்கு எண்ணி வரக்கூடிய 22வது நட்சத்திரம் என்பது வைநாசிக தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய நட்சத்திரம். வைநாசிக தோஷம்னா என்ன? எந்த காரியத்தை செஞ்சாலும் உருப்படாம போறது. அந்த ஆளுகள கூட்டு சேர்த்து ஒரு பண்ணுனாலும் ப்ராப்ளங்கள வர்றது. மன சங்கடங்கள்ல போய் முடியறது. எந்த காரியத்த செஞ்சாலும் கடைசியில பேட் மார்க்ல மைனஸ், 0 அப்படிங்கிறது தான் அந்த வைநாசிகம் அப்படிங்கிறது. அதுலயும் பர்ட்டிகுலரா அந்த நட்சத்திரத்துல இருந்தாவே வேலை செய்யும். அதுலயும் பாத ரீதியாக பார்க்கும்பொழுது 88வது பாதம் என்பது வைநாசிக தோஷத்தை உருவாக்கக்கூடிய ஒரு பாதம். இருந்தாலும் ஒரு லைட் அடிக்கிறோம். பர்ட்டிகுலரா ஃபுல்லா ஒரு இடத்துல வெளிச்சம் அடிச்சாலும் அதன சுத்தியும் அந்த வெளிச்சம் லைட்டா அடிக்கும். அப்ப முழுக்க முழுக்க அந்த நட்சத்திரம் 88வது பாதமா இருந்தாலும் சுத்தி இருக்கிற இடத்துலயும் பிரச்சனை கொடுக்கும். இதையும் நீங்க பார்த்துக்கணும். 4வது தார இவர் சொல்லிட்டாரு, சேமத்தார சூப்பரா இருக்கும் அப்படின்னு. அப்படியே சேமத்தாரையா இருந்தாலும் 4வது இந்த சேமத்தாரையில தான் அந்த வைநாசிக நட்சத்திரம் வரும். அத மனசுல வச்சுக்குங்க. சரி 5வது தாரா அப்படின்னா, அதுதான் பிரத்யக்கு தாரை அப்படின்னு பேரு. அப்ப இந்த தாரை வந்து சிறப்பான தாரையா? கண்டிப்பா சிறப்பான தாரை இல்ல. இந்த தாரையில குலதெய்வ கோயில் வழிபாடுகளுக்கு போறது சிறப்பு கிடையாது. ஒரு நல்ல ஒரு பசங்க, புள்ளைகள்லாம் இருக்கிறாங்கன்னா, இந்த காதல் சார்ந்த விஷயத்துல அன்னைக்கெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு பொண்ணுக்கோ, ஒரு பையனுக்கோ ப்ரொபோஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கங்க.
இந்த நட்சத்திரத்துல எல்லாம் பண்ணீங்கன்னா கடைசியில பிராபலத்துலதான் போய் முடியும், சங்கடத்துல முடியும். அப்ப இந்த இந்த 5வது தாரையில நீங்க ஒரு சுப நிகழ்வுகளை பண்ணக்கூடாது. அப்படி பண்ணினா அது உங்களுக்கு பிரச்சனையில முடியும். இப்ப 6வது தாரை அப்படிங்கிறது அதுதான் வெற்றி தாரைன்னு பேரு. சாதக தாரை. எல்லாமே நம்மளுக்கு சாதகமா முடியும். எந்த காரியம் செஞ்சாலும் சாதகமா முடியும். ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போலாமா? சூப்பரா போலாம். ஒரு கோர்ட் கேஸ்ல ஒரு மனு தாக்கல் பண்ண போலாமா? சூப்பரா போலாம். அடுத்தது ஒரு வெற்றி சார்ந்த விஷயத்துக்கு போலாமா? சூப்பரா போலாம். நீங்க எந்தெந்த காரியங்களை ஜெயிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, அந்தந்த காரியங்களை இந்த 6வது தாரை நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல செஞ்சீங்கன்னா, நீங்க மிகப்பெரிய அற்புதமான வளர்ச்சியை அடையலாம். எந்த ஒரு காரியத்த வேணுமாலும் ஜெயிக்கலாம். ஒண்ணும் இல்ல. ஒருத்தர்ட்ட போய் ஒரு காரியத்த சாதிக்கணும். அப்ப இந்த 6வது நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல, உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஒண்ணும் இல்ல. இப்ப பரணின்னு வச்சுக்கங்க. சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வா, ராகு, குருவுடைய நட்சத்திரம். அப்ப இந்த புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி நட்சத்திரம் வருது பாத்தீங்களா? இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல நீங்க உங்களுடைய வெற்றிக்கு உண்டான வழிகள் என்னென்ன இருக்குதோ, அதன பூரா அந்த அன்னைக்கு செஞ்சீங்கன்னு வச்சுக்கங்க. மிக அற்புதமான வளர்ச்சி, மிகப்பெரிய அபாரமான நட்சத்திரம். அதே மாரி எல்லாத்துக்குமே அதே மாரி தான். நான் ஆரம்பத்துல சொன்னேன் பாத்தீங்களா? உங்களுடைய நட்சத்திரத்துக்கு பணம் வேணுமா? அடுத்தது உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை குடுக்கணுமா? இல்ல அவங்கலாம் உன்னோட ஜோடி சேரும்பொழுது உங்களுக்கு பொருளாதார ரீதியில முன்னேற்றம் கிடைக்குமா? அப்படின்னா, உங்களுடைய நட்சத்திரத்திற்கு 2வது நட்சத்திரம் வரக்கூடிய நண்பர்களை ஜோடி சேர்த்துக் கொள்ளுங்கள். குடும்பத்துல ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்கிறான். உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் வரக்கூடிய பொண்ண வந்து ஜோடி சேர்த்துங்க. குடும்பம் நல்லா மங்களகரமா அமையும். குடும்பத்துல ஒரு சந்தோஷம் நிகழ்க்கும். குடும்பத்துல அந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் யோகம் கிடைக்கும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப இந்த 6வது நட்சத்திரம் மிகப்பெரிய வளர்ச்சி, வெற்றி குடுக்கும். இந்த 6வது நட்சத்திரத்த வச்சு நெறைய வேலைகள பண்ணலாம். ஒருத்தர ஜெயிக்க வைக்கலாம். ஒரு காரியத்த சாதிக்கிறதுக்காக உணவுகள தானம் பண்ணலாம். ஒரு கோர்ட் கேஸ் சம்பந்தப்பட்ட தீராத பிரச்சனை, தீராத கடன், இந்த கடன் ரீதியான விஷயங்களை எல்லாம் இந்த நாள்ல சுலபமா பண்ணலாம். சூப்பரா வேலை செய்யும். அடுத்தது 7வது தாரை அப்படிங்கிறது, அதுதான் வதைத்தாரைன்னு பேரு. வதைன்னா சொல்றாங்கல்ல, கொடுமை பண்றான்டா, சித்திரவதை பண்றான்டா, இவங்கிட்ட நான் போய் எப்ப வந்து மாட்டனோ, எங்க அப்பா வீட்ல வந்து நல்லா வளர்ந்தேன். எப்ப இவன கட்டணும்னோ என்ன சித்திரவதை பண்றான் அப்படிங்கிறாங்க பாத்தீங்களா? அதுதான் 7வது தாரைங்கிறது சித்திரவதை, வதைத்தாரைன்னு பேரு. வதைன்னா என்ன? இந்த நாள்ல, இந்த வதத்தார வரக்கூடிய நாள்ல சுயதொழில் சம்பந்தப்பட்ட புதிய விஷயங்களை எதையும் செய்யக்கூடாது. திருமண பேச்சுவார்த்தைகளை இந்த நாள்ல எடுக்கவே கூடாது. அதே மாரி கணவன், மனைவி, வாழ்க்கை துணை இருக்குதுன்னா, இந்த நாள்கள்ல அவங்களுக்குள்ள உள்ள தனிப்பட்ட விஷயங்கள அந்த நாள்ல எந்த கருத்தையும் முன்வைக்க கூடாது. வச்சீங்கன்னா, அதெல்லாம் மைனஸ்ல போய் முடிஞ்சிரும். ஒருத்தர சந்திக்க போலான்னு இருக்கிறீங்க. ஒருத்தர போய் நம்ம பார்க்கணும், இந்த நாள்ல ஒரு காரியத்த சாதிக்கலாம்ன்னு நினைச்சீங்கன்னா, இந்த நாளையில நீங்க அவாய்ட் பண்ணிருங்க. அப்படி போனீங்கனாலும் நீங்க சந்திக்கக்கூடிய நபர்களால் சித்திரவதைகள் தான் அனுபவிக்குமே தவிர, நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயங்கள்ல வெற்றிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் கம்மி. அத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப 7வது தாரைங்கிறது சித்திரவதையான தாரை. இப்ப 8வது தாரை மைத்திர தாரைன்னு பேரு. சொல்றாங்கல்ல மைத்ரேய முகூர்த்தம் அப்படிம்பாங்க. அப்ப என்னன்னா அதிர்ஷ்டத்தை வரவழைப்பது 8வது தாரை தான். எப்பயுமே 8வது ராசி நம்ம சொல்லுவோம் எல்லாம் 8னா பிரச்சனை பிரச்சனை அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா 8ங்கிறது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம். அதுதான் மைத்திர தாரை. அப்ப இந்த 8வது நாள்ல 8வது தாரை அன்னைக்கு நீங்க அதிர்ஷ்டமான காரியங்களுக்கு நீண்ட காலமாக எந்த ஒரு காரியத்தை முன் வச்சு நீங்க நடத்துறீங்களோ அந்த காரியங்கள் ரீதியாக நீங்கள் அபரிமிதமான வளர்ச்சி அடைய முடியும். எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை நோக்கி செல்லக்கூடிய அமைப்புகள் பூராமே சூப்பரா இருக்கும். இந்த 8வது நட்சத்திரத்துக்காரங்க எப்பயுமே திடீர்னு வந்து ஒரு நம்மளுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுப்பாங்க. ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுப்பாங்க. அப்ப 8வது தாரைங்கிறது மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு தாரை. 9வது தாரைங்கிறது பரம மைத்திர தாரை. ஏகமா எல்லாம் நல்லா இருக்காங்க பாத்தீங்க. அப்ப இந்த பரம மைத்திர தாரை 9வது தாரை.
ஒண்ணுல சுக்கிரன் இருந்தா அவங்களுக்கு பரம மைத்திர தாரை எதுன்னா சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன், கேது. அதுதான் பரம மைத்திர தாரை. அப்ப இந்த 9வது தாரை அன்னைக்கு என்ன பண்ணலாம்? கோயில் வழிபாடுகள் என்னென்ன இருக்குதோ அதை பூரா நீங்க சிறப்பா செய்யலாம். கோயில் சார்ந்த விஷயங்கள்ல நீண்ட நாளா ஒரு வேண்டுதல் வச்சிருக்கிறீங்க. அந்த வேண்டுதலுடைய காணிக்கை போய் நிறைவேற்றணும். ஒரு கெடா வெட்டலான்னு நான் வேண்டியிருந்தேன். ஒரு பொங்க வைக்கலான்னு வேண்டியிருந்தேன். ஒரு மொட்டை அடிக்கலான்னு நான் வேண்டியிருந்தேன். இப்படி நீண்ட நாள கோரிக்கைகள் தெய்வங்களிடம் முறையிட்டு வழிபாடு என்ன கோரிக்கை வச்சீங்களோ அதை எல்லாமே தீர்க்கிறதுக்கு இந்த தாரை ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்பை கொடுக்கும். நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்றதுக்கு சூப்பரா இருக்கும். வெளியூர் வெளிநாடு போலான்னு ஆசைப்படுறவங்க இந்த தாரையில புதிய முயற்சிகளை ஸ்டார்ட் பண்ணலாம். உயர்கல்வி படிக்கலான்னு ஆசைப்படுறவங்க இந்த நாள்ல அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி வைக்கலாம். ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ் பண்ணலான்னு இருக்கிறவங்க இந்த நாளை பயன்படுத்தி அதுக்கு சாதகமா நீங்க ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ் சார்ந்த விஷயங்களை நீங்க பண்ணினீங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சி. அப்ப ஒரு நட்சத்திரத்தை வச்சுதான் தாராபலனையே நம்ம எடுக்கிறோம். நட்சத்திரம் அந்த அளவுக்கு வேல்யூ. அப்ப நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு 2வதா வரக்கூடிய நட்சத்திரம் பணத்தையும் பொருளையும் பேச்சையும் மதிப்பையும் கொடுக்கும். 4வதா வரக்கூடிய நட்சத்திரம் 4வதா வரக்கூடிய தாரை நட்சத்திரங்கள், அதாவது 4வதா வரக்கூடிய கிரகங்களின் நட்சத்திரங்கள் வீடு, நிலம், வண்டி, வாகனம், பூமி, சுகம், சொத்து சேர்க்கையை கொடுக்கும். 6வதா வரக்கூடிய நட்சத்திரம் என்பது நம்முடைய வாழ்க்கையின் வெற்றியை அதிர்ஷ்டத்தை தேடி தரும். 8வதா வரக்கூடிய நட்சத்திரம் என்பது நம்முடைய எதிர்பாராத அதிர்ஷ்டங்களையும் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையையும் உருவாக்கி கொடுக்கும். 9ஆம் இடத்துடைய தாரை என்பது நம்முடைய ஆசைகளையும் நீண்ட தூர பயணங்களையும் அடுத்தது உயர்கல்வி சார்ந்த விஷயங்களில் வெற்றியும் குலதெய்வ சாபங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும். அப்ப இந்த 2, 4, 6, 8, 9வது தாராபலன் சிறப்பான முன்னேற்றங்களை கொடுக்கும் அப்படின்னு மனசுல வச்சு. இதுல 4வது தாராபலன்ல மட்டும் இந்த 22வது நட்சத்திரம் வரக்கூடிய வைநாசிக நட்சத்திரம் என்பதை மட்டும் மனதில் நிலைநிறுத்தி கொண்டே செயல்படுத்த வேண்டும். இதே மாதிரி ஜென்மத்தாரை 1வது தாரை வரக்கூடிய நாட்கள்ல மன கிளேசத்தை உண்டு பண்றது அமைப்பை கொடுக்கும், மன வருத்தங்களை கொடுக்கும். 3வதா வரக்கூடிய தாரை வரக்கூடிய காலகட்டங்களில் புதிய முயற்சிகளை செய்யக்கூடாது, ஜாமீன் சார்ந்த விஷயங்களை போடக்கூடாது. அடுத்தது ஒரு ஒரு பேச்சுவார்த்தை சண்டை ரீதியான ஒரு பிரச்சனை வருதுன்னா அதுக்கெல்லாம் தலையிடாம இருக்கு. இதே 5வது ரீதியான விஷயத்துக்கு நம்ம ஒரு புதிய வேலைக்கு போகும் பொழுது அதுக்கு எடுத்து ஸ்டெப் எடுக்கிறத தவிர்த்துக்கணும். காதல் சம்பந்தப்பட்ட உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு, தரகு சம்பந்தப்பட்ட தொழில் ரீதியான வேலைகளுக்கு போகுது, கமிஷன் ரீதியான ஒரு சில செயல்பாடுகளை செய்வதற்கு இந்த 5வது நாளையில தவிர்த்து கொள்ள வேண்டும். 7வது அப்படிங்கிறது சுய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் கணவன் மனைவியை பொண்ணு, அதாவது ஒரு பொண்ணு பார்க்க போறது, மாப்பிள்ளை பார்க்க போறது, ஒரு சுய தொழிலை ஸ்டார்ட் பண்றது, இந்த மாதிரி ஒரு நபர்களை சந்திக்க போவது, இதையெல்லாம் தவிர்த்து. இதுதான் நம்ம இந்த நட்சத்திரத்துடைய தாராபலனுடைய டீட்டெயில். அப்ப நம்ம 22வது நட்சத்திரத்தையும் மனசுல வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்ப அவங்களுடைய நட்சத்திரத்திற்கு 2வது நட்சத்திரம் என்பது வைநாசிக நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையை கொடுக்கும். என்ன மாதிரி பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்றால், அந்த வைநாசிக நட்சத்திரம் உங்களுடைய ஜாதகத்தில் என்ன நட்சத்திரம் என்றால் அவிட்ட நட்சத்திரம். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப பரணி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அவிட்ட நட்சத்திரம் வைகாசி நட்சத்திரம் சொல்லிட்டேன். அப்ப இந்த அவிட்ட நட்சத்திரம் நம்ம ஜாதகத்துல நம்ம 9 கிரகங்கள் இருக்கும். சூரியன் முதற்கொண்டு, சந்திரன் முதற்கொண்டு, செவ்வாய் முதற்கொண்டு எல்லாமே 9 கிரகங்கள் முதற்கொண்டு ஏதாச்சும் ஒரு கிரகம் அவிட்ட நட்சத்திரத்துல இருந்துட்டா, நல்லா புரிஞ்சுக்கங்க. அந்த கிரகங்கள் அவிட்ட நட்சத்திரத்துல இருந்துட்டா நல்ல இடத்திலேயே இருந்தா கூட அந்த கிரகங்கள் அவர்களுக்கு அந்த கிரகத்துடைய தசைகள் புத்திகள் நடக்கும் பொழுது கொடுமையைத்தான் செய்யும்.
பிரச்சனையைத்தான் செய்யும். அந்த கிரகங்கள் நல்ல கிரகங்களா இருந்தாலுமே கூட நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப நட்சத்திரத்துக்கு தான் வலிமை அதிகம். நட்சத்திரத்தின் மூலம் உருவானதுதான் கிரகங்களே. அப்ப நட்சத்திரத்தை வைத்துதான் நம்ம எல்லா விஷயங்களையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வரோம். அப்ப ஒரு உதாரணத்துக்கு இப்ப அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அவிட்ட நட்சத்திரத்துக்கு முன்னாடி திருவோணம் அவிட்டம். அப்ப அஸ்வினிக்கு திருவோண நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம். பரணி நட்சத்திரத்திற்கு அவிட்ட நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம். இப்படியே நீங்க லைனா கொண்டுகிட்டே வரலாம். அப்ப இந்த வைநாசிக நட்சத்திரம் உள்ள ஒரு கிரகத்துடைய புத்திகளோ தசா புத்திகளோ நடக்குது அப்படின்னா அந்த காலகட்டங்கள்ல அந்த கிரகம் உங்களுடைய ஜாதகத்துல 12 பாவத்துல எந்த பாவத்தில் இருக்குதோ அந்த பாவ காரியங்களை நம்ம ஒரு கவனத்தை செலுத்திக்கிட்டே இருக்கணும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு வைநாசிக நட்சத்திரம் உள்ள ஒரு கிரகம், அந்த கிரகம் உங்களுடைய ஜாதகத்துல 6ஆம் இடத்துல இருக்குது வச்சுக்கங்க. அந்த கிரகம் 6ஆம் இடத்துல நல்ல பலனை கொடுக்கும். அந்த கிரகம் 6ஆம் இடத்துல இருந்தா நல்லதுன்னு இருந்தா கூட நீங்க அந்த கிரகத்துடைய புத்தி நடக்கும் பொழுது என்னத்துல கவனமா இருக்கணும்? எப்பயுமே விட திசையை விட புத்திக்கு வலிமை அதிகம். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அந்த நேரத்துல நம்ம எல்லா காரியங்களும் வெற்றி அடையும் நீங்க கணக்கு போடக்கூடாது. அப்ப அந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாமே தவிர்த்து அந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களை கொண்டு ஜாதகத்துல தள்ளிவிட்டு போயிடும். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் என்ன? நோய், கடன், வம்பு, வழக்கு, குணப்படுத்தக்கூடிய நோய், பிரச்சனை. அப்ப இந்த காலகட்டங்கள்ல அந்த ஜாதகர் கடனால் அவதிப்படுவது, எதிரிகளால் தொந்தரவு அடைவது, எந்த இடத்திலையும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள்ல மாட்டிக்கிறது. அதனால வரைக்கும் கடன் கேட்க மாட்டான். அந்த புத்தி அதாவது இவங்க கடன் வாங்கியிருப்பாங்க. அது வரைக்கும் அவனை தொந்தரவு பண்ணி டார்ச்சர் பண்ணிருக்கவே மாட்டான். இந்த வைநாசிக நட்சத்திரத்துல ஒரு கிரகம் இருந்து அந்த கிரகம் 6வது வீட்டுல இருந்து ஒரு புத்தி நடத்தக்கூடிய காலகட்டத்துல எல்லா கடன்காரனும் அவனை அப்பதான் முச்சு அப்படியே அரிப்பானுங்க பணத்தை கொடுங்க. அது இல்லாம அடுத்த பக்கம் சொல்லி அசிங்கப்படுத்துவாங்க. அதன் மூலம் வருத்தம், சங்கடம், வாக்குவாதம், விரோதம் இது எல்லாமே வரக்கூடிய சூழ்நிலைகளை கொடுத்து. அப்ப இதை எல்லாமே நம்ம கொஞ்சம் கவனத்தில் வைத்துக் கொண்டே நம்ம கடைபிடிக்கணும். அப்புறம் அதே மாதிரி ஒவ்வொரு 27 நட்சத்திரங்கள் இருக்கு அப்படின்னா இந்த நட்சத்திரங்கள் சர நட்சத்திரமா, சிர நட்சத்திரமா, உபய நட்சத்திரமான்னு தெரியணும். அது என்ன சரத்திரம் உபயம் உங்களுக்கு தெரியும். லக்ன ரீதியா பாக்குறப்ப அது சரலக்கணம்னு சொல்றோம், ஸ்திர லக்னம்னு சொல்றோம், உபய லக்னம்னு சொல்றோம். ராசியிலே அதே மாதிரி தான் சொல்றோம். சரராசின்னு சொல்றோம், சிர ராசின்னு சொல்றோம், உபய ராசின்னு சொல்றோம். இதே மாதிரிதான் நட்சத்திரத்துக்கும் சர நட்சத்திரம், ஸ்திர நட்சத்திரம், உபய நட்சத்திரம்னு கிட்டத்தட்ட நட்சத்திரங்களும் இதே மாதிரி 27 நட்சத்திரங்களும் சரத்துல இருக்குதா, ஸ்திரத்துல இருக்குதா, உபயத்துல இருக்குதாங்கிறது ஒரு கணக்கு இருக்குது. அப்ப இதுல நட்சத்திரத்துல கேதுவோடைய நட்சத்திரம் சொல்றோம் பாத்தீங்களா? அதாவது அஸ்வினி, மகம், மூலம் இந்த 3 நட்சத்திரங்களுமே எப்பொழுதும் சர நட்சத்திரம் என்று பெயர். நல்லா புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பரணி, பூரம், பூராடம் இந்த 3 நட்சத்திரங்களுமே சுக்கிரனுடைய நட்சத்திரம். இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே ஸ்திர நட்சத்திரம்னு பேர். ஸ்திரம்னா என்ன? சரம்னா ஓடிக்கொண்டே இருப்பது. எந்த ஒரு செயல்பாடுகளா இருந்தாலும் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய மனத்தன்மைகளை கொடுக்கிறது அப்படிங்கிறது வந்து அந்த கேதுவுடைய நட்சத்திரம். அது சரம். சுக்கிரனுடைய நட்சத்திரமான பரணி, பூரம், பூராடம் என்பது ஸ்திர நட்சத்திரம். உபய நட்சத்திரம்ங்கிறது சூரியனோட நட்சத்திரம் இருக்குது பாத்தீங்களா? கிருத்திகை, உத்தரம், உத்தராடம் இது 3மே உபய நட்சத்திரம். இதே மாதிரி அடுத்தது சூரியனுக்கு அடுத்தது என்ன? சந்திரனோட நட்சத்திரம். சந்திரன் நட்சத்திரம் ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இந்த 3 நட்சத்திரமே சர நட்சத்திரம்னு பேர். சந்திரனுக்கு அப்புறம் செவ்வாயோட நட்சத்திரம் மிருகசீடம், சித்திரை, அவிட்டம் என்பது நம்மளுக்கு ஸ்திர நட்சத்திரம். அதே மாதிரி செவ்வாய்க்கு எடுத்தது ராகுடைய நட்சத்திரம் திருவாதிரை,
சுவாதி, சதயம். இந்த 3 நட்சத்திரமே ராகுவுடைய நட்சத்திரம். இது உபய நட்சத்திரம். ராகுக்கு எடுத்தது குருவுடைய நட்சத்திரம். அதே மாதிரி என்ன, புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி என்பது குருவுடைய நட்சத்திரம். இந்த குருவுடைய நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா, இது சர நட்சத்திரம்னு பேர். இந்த நட்சத்திரங்களை ஓடிட்டே இருப்பாங்க. அதாவது ஏதாச்சும் ஒண்ணு சாதிக்கலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம்னு எதுக்கும் ஒண்ணு துடிச்சுக்கிட்டே இருப்பாங்க வாழ்க்கையில. ஜெயிக்கணும் ஜெயிக்கணும். அதுதான் சர நட்சத்திரத்துடைய வேலை. துரு துரு துருன்னு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டே இருப்பாங்க. குருவுக்கு எடுத்து சனியோட நட்சத்திரம். பூசம், அனுசம், உத்திரட்டாதி இந்த 3 நட்சத்திரமே ஸ்திர நட்சத்திரம்னு பேர். ஒரு கொள்கையில் அப்படியே பிடிவாதம் அப்படியே இருப்பாங்க. புதனுடைய நட்சத்திரம் ஆயில்யம், கேட்டை, ரேவதி என்பது புதனுடைய நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் பேரு உபய நட்சத்திரம்னு பேரு. அப்ப நட்சத்திரங்கள்லயே நம்ம இது சரமா, ஸ்திர நட்சத்திரமா, உபய நட்சத்திரமான்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த நட்சத்திரத்தில் சரத்தில் இருந்தால் அவர்கள் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். ஸ்திர நட்சத்திரமா இருந்தா ஒரு கொள்கையில் ஒரே பிடிவாதமாக இருந்து ஒரே நிலையாக இருந்து இது எப்படியோ ஒண்ணு அடிச்சு புடிச்சுனாச்சு இந்த பைக்கை வாங்கி ஆகணும், இந்த காரை வாங்கி ஆகணும், இந்த செயலை செஞ்சே ஆகணும், இதுல என்ன இந்த பொண்ணவே கட்டி ஆகணும் அப்படிங்கிறாங்கல்ல, இதெல்லாமே இந்த ஸ்திர நட்சத்திரத்துக்காரருக்கு உண்டான அமைப்பு. உபய நட்சத்திரங்கிறது இடத்துக்கு தகுந்த மாதிரி சரி வந்தா பார்க்கலாம், வரலைன்னா நான் அதுக்கோசரம் போய் தொங்கிக்கிட்டா இருக்க முடியும், வந்தாலும் பிளஸ் வரலைனாலும் பிளஸ் ஏதோ ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி போகக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது தான் நம்ம ஸ்திர நட்சத்திரம். இது உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கும். அதே மாதிரி இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே கிரகங்கள் அந்த 27 நட்சத்திரத்திற்கும் 9 கிரகங்கள் மாதிரி இந்த 27 நட்சத்திரங்களுமே கிட்டத்தட்ட 3 கிரகங்களின் அடிப்படையிலே தான் இயங்கி கொண்டிருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப அதாவது எப்படி நட்சத்திரங்கள் கிரகங்கள் ரீதியாக இயங்குகிறதோ அதே மாதிரி அந்த கிரகங்கள் 3 தெய்வங்கள் ரீதியாக, தெய்வங்கள்லாம் என்ன சொல்லிக்கிறோம் நம்மளுக்கு எல்லாமே தெரியும். பிரம்மா, சிவன், அதாவது சிவன், விஷ்ணு, பிரம்மா. சிவன், விஷ்ணு, பிரம்மா இதை வச்சுதான் இந்த மூலாதாரமான உலகமே. அப்ப இந்த நட்சத்திரத்திலேயே சிவனுடைய நட்சத்திரம் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அஸ்வினி, மகம். இந்த மூல நட்சத்திரம் அப்படிங்கிறது எல்லாமே சிவனுடைய நட்சத்திரம். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இந்த கேது நம்ம சொல்றோம்ல அடிக்கடி என்ன சொல்றோம், சித்தர்கள்னு சொல்றோம், தன்னிலை மறந்தவர்கள் சொல்றோம். சித்தர்கள் யார் எல்லாமே பாத்தீங்கன்னா உத்தராட்ச கோட்டை போட்டுக்கிட்டு சிவனடியார்கள். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கேதுவோட எல்லாமே பாத்தீங்கன்னா சித்தர்களை போல சிவன் சுடுகாட்டில் இருப்பார்ல, அது மாதிரி சிவனுடைய ஆதிக்கம் முழுமையாக நிறைந்திருக்கும் இந்த கேதுவோட நட்சத்திரத்துல. அப்ப என்னன்னா இந்த அஸ்வினி, மகம், மூலம் இது கிரகங்கள் தான் கேதுவே தவிர, ஆனா இந்த கிரகங்களுடைய மூலாதார கடவுள் என்பது சிவன். அந்த சிவனை மையப்படுத்தி சிவனுடைய கொள்கைகள் என்னவோ அந்த கொள்கைகளின் ரீதியாகவே இந்த நட்சத்திரங்கள் இயங்கிக் கொண்டே இருக்கும். இது சிவன். இந்த சுக்கிரனோட நட்சத்திரமான பரணி, பூரம், பூராடம் இந்த நட்சத்திரங்கள் அனைத்துமே அதாவது விஷ்ணு அவருடைய ஆதிக்கத்துல நிறைந்த நட்சத்திரம். அதாவது சுக்கிரனோட நட்சத்திரம் அதாவது சுக்கிரனோட நட்சத்திரம் என்பது சிவனோட ஆதிக்கத்தில் முழுமையாக உருவாகக்கூடிய இடம் தான். அதுல நம்ம அஸ்வினிக்கு சொன்னோம் பாத்தீங்களா, அஸ்வினி, மகம், மூலம் இதுக்கு சொன்னோம் பாத்தீங்களா, அந்த நட்சத்திரம் சிவனோட ஆதிக்கத்தில் முழுமையாக இயங்கி அந்த பிரம்மாவோட ஆதிக்கமும் சற்று கொஞ்சம் சேர்ந்தே இருக்கும் எப்பயுமே. இந்த கேதுவோட நட்சத்திரத்துல அதனாலதான் என்னன்னா தன்னிலை மறந்துடுவாங்க. அந்த கேதுவோட நட்சத்திரத்துக்கு இருக்கவங்க ஒரு நேரத்துல பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரியா இருப்பாங்க. கேதுனாவே உங்களுக்கு தெரியும், இந்த கஞ்சா, போதை இப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அது மாதிரி ஒரு நேரம் பார்த்தாங்கன்னா மனசு தெளிவா இருப்பாங்க. ஒருத்தர் ஒரு நேரத்துல தன்னிலை மறந்து 2 பிரிவுகளாக ஒரு இருக்கக்கூடிய அமைப்பு. அப்ப அந்த கேதுவோட நட்சத்திரத்துக்காரங்க சிவனோட அதாவது பிரம்மாவுடைய ஆதிக்கத்துக்கு கொஞ்சமும் சிவனுடைய ஆதிக்கமும் முழுமையாக
இரண்டும் கலந்து அவருடைய கொள்கைப்பாடுகள் இருந்துட்டே இருக்கும். இந்த பரணி நட்சத்திரம் இருக்கு பாத்தீங்களா, பரணி, பூரம், பூராடம், இது சுக்கிரனோட நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் முழுசுமே 100% முழுமையா சிவனோட கண்ட்ரோல்லயே தான் இருக்கு. அவரோட அந்த சிவனுடைய கொள்கை பிடியில் மட்டும் இந்த சுக்கிரனுடைய ஈடுபாடுகள் இருந்து கொண்டே இருக்கும். அதுக்கு அடுத்தது கிருத்திகை நட்சத்திரம், அதாவது சூரியனோட நட்சத்திரம் கிருத்திகை, உத்தரம், உத்தராடம், இந்த 3 நட்சத்திரமே நம்மளுக்கு விஷ்ணுவுடைய அவதாரத்தின் மூலமாக விஷ்ணுனுடைய கண்ட்ரோல்குள்ள இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இந்த சூரியனோட நட்சத்திரம். இதே மாதிரிதான் சூரியனுக்கு அடுத்தது சந்திரனோட நட்சத்திரம் ரோகிணி, அஸ்தம், திருவோணம், இது எல்லாமே பிரம்மாவுடைய கண்ட்ரோல். செவ்வாயோட நட்சத்திரமான மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம், இது எல்லாமே சிவனோட கண்ட்ரோல். ராகுவோட நட்சத்திரமான திருவாதிர, சுவாதி, சதயம், இந்த நட்சத்திரம் எல்லாமே விஷ்ணுவுடைய கண்ட்ரோல். குருவுடைய நட்சத்திரமான புனர்பூஷம், விஷாகம், பூரட்டாதி, இந்த நட்சத்திரம் எல்லாமே பிரம்மாவுடைய கண்ட்ரோலிலே இயங்கக்கூடிய நட்சத்திரங்கள். குருவுக்கு எடுத்து சனி, பூசம், அனுசம், உத்திரட்டாதி, இந்த நட்சத்திரங்கள் அனைத்துமே நம்மளுக்கு விஷ்ணுவுடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடிய நட்சத்திரம். அதுக்கு அடுத்தது புதன், அதுதான் ஆயில்யம், கேட்டை, ரேவதி அப்படிங்கக்கூடிய இந்த ஆயில்யம், கேட்டை, ரேவதி, இந்த நட்சத்திரங்கள் அனைத்துமே கிட்டத்தட்ட பிரம்மாவோட கண்ட்ரோல்லயே இயங்கி. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், எந்த ஒரு கிரகங்களுடைய இந்த நட்சத்திரங்கள் இருக்குன்னா அந்த நட்சத்திரங்கள் கிரகத்தின் ரீதியாக போய் அந்த கிரகங்களை உள்ளடக்கியது பூராமே 3 மும்மூர்த்திகளுடைய தொகுப்புலையே தான் 27 நட்சத்திரம் இயங்குது. அதான் பிரம்மா, அதாவது பிரம்மா, சிவன், விஷ்ணு, இவர்களோட அடிப்படையில் தான் இந்த நட்சத்திரங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்ப இந்த நட்சத்திரம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத நம்ம பார்த்து